2006 கற்பனை செய்கிறீர்கள். ஒரு மனிதர் 10 கோடி ரூபாய்க்கு தங்கம் வாங்கிக்கிறார் கிராமத்தில். இதே ஒரு பெரிய நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் 10 கோடி ரூபாவை கொண்டு போய் ஒரு நிலத்தை ஒரு மெயினான ஏரியாவில் போராடி வாங்கி கட்டி டிசைன் பண்ணி எல்லாம் செய்து விடுகிறார். வருடம் அதுக்கு நல்ல ப்ராப்பராக மெயின்டெனன்ஸ் செஞ்சுட்டு இருக்கார். 20 ஆண்டு காலம் தீர்ந்த பின் அப்போ 10 கோடிக்கு தங்கம் வாங்கியிருந்தவருக்கு இன்றைக்கி 180 கோடி அதோடைய மதிப்பு. நிலம் 10 கோடிக்கு வாங்கி பங்களாலாம் கட்டியிருந்து மிஞ்சி போனால் ஒரு 100 கோடிக்கு விற்குதுன்னு வச்சுப்போம். அந்த 100 கோடியில் ஒரு 12% 13% வரி எல்லாம் போயிடும். அப்போது அதோட கட்டின விலை வர ஒரு 10 கோடி இருக்கும். பாக்கி கையில் ஒரு 75 கோடி நிற்கும். இந்த 75 கோடியின் வாங்கக்கூடிய திறன், அதாவது புதன் என்பது பணத்தை குறிக்கும். காஸ்ட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் என்று சொன்னால் விலைவாசி ஏற்றத்தினாலே அப்போது ஒரு பொருளை 10 ரூபாய்க்கு வாங்க முடியும்னா இப்போ அதே பொருளை 30 ரூபா கொடுத்தா தான் வாங்க முடியும். அப்போ இப்போ இருக்கிற 75 கோடியின் பணத்தின் வாங்கும் திறன் என்பது வெறும் 25 கோடி தான். அதுவும் இன்னும் எவ்வளவு சரியும்னு நமக்கு யாருக்குமே தெரியாது. இறுதியிலே இந்த போட்டியில் வெல்வது என்பது காட்ஸ் ஓன் கரன்சி என்று சொல்லக்கூடிய தங்கம்.